சொல்ற தாத்தா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்காக அருமையான மீன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. நானும் என் நண்பனும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு அருமையான கதையை சொல்லி உங்க நன்றியை தெரிவிங்க. அதுக்கு என்ன, தாராளமா சொல்ற. ஒரே ஒரு கதை தானே, இதுவரைக்கும் யாருமே கேள்விப்படாத ஒரு கதையை சொல்றேன். ஆனா அதை நீங்க நம்பணும். சில வருடங்களுக்கு முன்னால காலை நேரத்துல அந்த சம்பவம் நடந்தது. உன் வேலை முடிஞ்சதா ஹக்கீம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வேலையை முடிச்சிருவேன். என்ன மன்னிச்சிரு குவாக். ஆனா இப்பயாவது நான் உன்னை குளிப்பாட்டினேன்னு சந்தோஷப்படுறேன். ஹலோ, உயரத்துல இருக்கிற ஒரு சித்துபாத் தானே? உங்களுக்கு என்ன தெரியுமா? பாக்தாத்ல இருக்கிற எல்லாருக்குமே உங்க பேர் தெரியுமே. நீங்க தானே உலகத்தின் மிக சிறந்த மாலுமி. அதனால தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். சரி, நீங்க? என் பேர் ஷபீர் அல் கலீத். இந்த ஊர்லயே மிகப்பெரிய தங்க வியாபாரி. உங்ககிட்ட நான் ஒரு புதையலை பத்தி பேசத்தான் வந்திருக்கேன். அதனுடைய விவரங்கள் இந்த மேப்ல இருக்கு. இதுல நீங்க பாக்குற அக்வாட்டிகாங்கிற பேர் கொண்ட ஊர் தான் தொலைஞ்சு போச்சு. அக்வாட்டிகாவா? இந்த நகரம் கடலுக்கடியில இருக்கிறதா நான் இங்க கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பழைய மேப்பை பொறுத்த வரைக்கும் அக்வாட்டிகாங்கிற நகரம் இங்க தான் இருந்ததா சொல்றாங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த மேப்ல இருக்கிற அக்வாட்டிகா நகரத்தோட தடயம் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பரிசு பொருட்களை தருவேன். அவர் சொன்னது நீ கேட்டியா? உனக்கு பேர், பணம், புகழ் எல்லாமே கிடைக்கும். இதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேங்கிறது உனக்கே நல்லா தெரியும்ல. ஆனா இது ஒரு சாகச பயணங்கிறதால இதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் சிந்துபாத்தும் அவனுடைய நண்பன் ஹக்கீமும் அந்த தொலைஞ்சு போன நகரத்தை தேடி தங்களுடைய நிம்பஸ் கப்பல்ல புறப்பட்டாங்க. புறப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம தேடி வந்த இடம்னு நினைக்கிறேன். கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கு. அப்படின்னா நாம இப்ப அந்த நகரத்துக்கு மேலதான் இருக்குன்னு சொல்றியா? சரி, அப்போ ஆளை எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் அளந்து சொல்லு. ஹக்கீம், எவ்வளவு இருக்கு? இது தொலைஞ்சு போன நகரத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அல்கலீப் இந்த மேப்ல இருக்கிறது தான் சரியான வரைபடம்னு சொன்னானே. நம்ம பாகை மணி விழுந்துருச்சு. இது ஒரு நிலப்பரப்பு மாதிரி தெரியுது. நங்குரத்தை சீக்கிரமா போடு. சிந்துபாத் நகரம்னு நினைச்சு கீழே குதிச்சான். ஆனா அவன் தேடி வந்தது அவனுடைய பாகை மாணியத்தான். அதை தேடவும் ஆரம்பிச்சான். பயப்படாம படக்க பாத்துக்க. நாங்க 2 பேரும் சீக்கிரமாவே திரும்பி வந்துருவோம். தண்ணியில குதிச்ச ஹக்கீமோட கண்ணுக்கு பளபளப்பான ஒரு பொருள் தென்பட்டது. அது என்னன்னு பார்க்கும்போது அது தங்கம்னு தெரிஞ்சது. அதை தன்னுடைய பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கிட்டான். அந்த நேரத்துல ஒரு பிராணி அவனை முறைச்சு பாக்கிறத பார்த்து அவன் திரும்பி ஓடுனான். என்னால அதை கண்டுபிடிக்க முடியல ஹக்கீம். ஹக்கீம், நீ எங்க போன? சிந்துபாத், அங்க பாரு. ஹக்கீம், சீக்கிரமா படகுக்கு போ. எப்படியாவது அதோட கவனத்தை திசை திருப்பி ஆகணும். சின்ன பையன் கிட்ட மோதிரிய தைரியம் இருந்தா என் கிட்ட வந்து மோது. அந்த ஆக்டோபஸ் மலையை பேர்த்து எடுத்தது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் உண்டாச்சு. அந்த இடத்துல ஒரு சுழல் காத்து உருவாச்சு. எதையும் பொருட்படுத்தாத அந்த ஆக்டோபஸ் சிந்துபாத்தை விடவே இல்லை. சிந்துபாத், ஹக்கீம், குவாக் 3 பேருமே அந்த சுழல் காத்துல அப்படியே பூமியில இழுக்கப்பட்டு புதைஞ்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட சிந்துபாத், ஹக்கீம், குவாக் 3 பேருமே ஒரு விசித்திரமான புது இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. என்னால இத நம்பவே முடியல. இப்ப நாம எங்க இருக்கோம்? எங்க இருந்தா உனக்கு என்ன? ஒரு வழியா அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடல, அதுவே நமக்கு போதும். எனக்கு என்னமோ இத பார்த்தா ஒரு பெரிய கிணறு மாதிரி தோணுது. ஆனா இங்க இருந்து நம்ம எப்படி வெளியே போறது? குவாக்குக்கு வழி தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா வா, நாமளும் அதை பின்தொடர்வோம். ஆமா,
ஆமா குவாக்குக்கு என்னாச்சு? அது கண்ணுக்கு ஏதாவது ஆபத்து தெரிஞ்சிருக்கும். அதோ அந்த ஆபத்துகள் வருது. ஓ, இந்த கடலுக்கடியில வித்தியாசமான மிருகங்கள்லாம் இருக்கு. இது எந்த வகையை சேர்ந்ததா இருக்கும்? மனுஷன் ஆமை ஓட்டுக்குள்ளையா? உங்களை காப்பாத்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அ, ரொம்ப நன்றி. இது என்னோட கடமை இளைஞனே. இப்போ நீங்க வாங்க. இப்படி கையெல்லாம் கொடுத்து கடைசியில கவுத்துற மாட்டீங்கல்ல? தயவு செஞ்சு பயப்படாம வாங்க. எந்த ஆபத்தும் இல்ல. நாங்க அக்வாட்டிகா நகரவாசிகள். நாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்போம். ஆனா சிலர்கிட்ட கோவமா தான் நடந்துப்போம். இப்ப நீங்க அக்வாட்டிக்கானா சொன்னீங்க? ஆமா, நீங்க இப்ப அந்த நகரத்துல தான் இருக்கீங்க. நம்ம சரியான வழியில தான் வந்திருக்கோம். இப்ப நம்ம அக்வாட்டிக்கால தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இந்த நாட்டோட ராஜா உங்களை சந்திக்க ஆவலோட இருக்காரு. சீக்கிரமா வாங்க, அரண்மனைக்கு போகலாம். இது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். வேண்டுகோள்? என்ன அரசரா? கண்டிப்பா வரும். எங்களுக்கும் சந்தோஷம்தான். அந்த 2 காவலாளிகளும் நம்ம சிந்துபாத்த கூட்டிக்கிட்டு அந்த நகரத்துல அழகா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அக்வாட்டிகா. அங்க பாரு சிந்துபாத், உண்மையான மக்கள்.